நேற்று சக்கியை ஆக்டிங் டிரைவருக்காக வேண்டி கூட்டு போயிருக்காங்க. அந்த ரோலிங் இந்த கம்பெனின்ற இடத்துக்கு வேண்டி கொண்டு போன இடத்துல எந்த ஒரு சேஃப்டியும் இல்லை. அவன் ஆக்டிங் டிரைவராக போயிருக்கான், கூட இருந்தவர் அவரை மட்டும் காப்பாற்றி எடுத்துட்டாங்க. அடுத்த செகண்டை வந்து இன்னொரு ½ hour 1 hour வண்டி எடுத்துட்டாங்க. நேற்றுலேருந்து எங்களை ரொம்ப அலைய வச்சு சுற்ற வச்சுட்டு மறுபடியும் இன்னைக்கு காலையில் வர சொல்லிவிட்டு காலையில் நாங்கள் 7 மணிலேருந்து வெயிட் பண்ணியிருந்தோம். வெயிட் பண்ண பிறகும் அதுக்கப்புறம் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. ரோட்டில் மறியல் போராட்டம் பண்ண பிறகு எங்களுக்கு அதுக்கப்புறமா ஸ்டெப் எடுத்தாங்க. 5 மணி வரைக்கும் பார்த்துட்டு இல்லை முடியலன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. போயிட்டு ஒரு 8:45 மணிக்கு மறுபடியும் கால் வருது, இது மாதிரி வந்துருச்சு, பாடி மேலே வந்துருச்சு, வாங்க சொல்லிட்டு வந்துட்டோம். என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, அந்த இடத்துல சுத்தமான சேஃப்டியே இல்லைங்க. புதுசாக போகிற டிரைவருங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. எங்கள் வீட்டு நடந்த அசம்பாவிதம் வேறு யாருக்கும் இது மாதிரி நடக்கக்கூடாது. அதுக்காக வேண்டி தான் இந்த ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரு 2.5 வயசில் ஒரு பையன், 4 மாதத்தில் ஒரு பையன் இருக்கிறான். அதே மாதிரி டயர் வெடிச்சு தான் அவங்க வந்து அப்ஸ்காண்ட் ஆகி வண்டி விழுந்த மாதிரி சொல்றாங்க. பட் டயர் வெடிச்சிருக்கு. பட் அது நாங்கள் அதாவது இங்க பாருங்க, போலீஸ் சொல்லக்கூடிய தகவல் அங்கே வேலை செஞ்சவருடைய ஐ விட்னஸின் அடிப்படையில் வந்துட்டு போலீஸ் வந்து வழக்கு போட்டிருக்காங்க. வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, போயினே இருக்கும்போது வண்டியினுடைய பேக் டயர் வந்துட்டு வெடிச்சதுனால வந்து கவுந்துடுச்சு அப்படின்றது தான். ஆனால் சம்மந்தப்பட்ட கம்பெனி மேலே வந்துட்டு ரோலிங் ஸ்டோன்னு சொல்லக்கூடிய கம்பெனி, அந்த கம்பெனியினுடைய நிறுவனத்திலேருந்து இது வரைக்கும் யாரும் வரலைங்க. ஆனால் அங்கே நடந்த சம்பவம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது விழுந்தவர் ஒருத்தரை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹார்பார் நிர்வாகம் தமிழ்நாடு தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் உடனடியாக வந்துட்டு அந்த ஸ்பாட்டை தேடி எடுத்திருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த ஹார்பார் நிர்வாகம் வந்துட்டு, அந்த ரோலிங் ஸ்டார் கம்பெனி நிர்வாகம் யார்கிட்டையும் எந்த தகவலும் சொல்லலை. 2 நாள் கழித்து வந்துட்டு அந்த இறந்தவரனுடைய அந்த பிணம் அப்படின்றது